Hello guys, in this video you can see about leap year. என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேயா. ஸோ லீப் இயர்னா எதுவுமே இல்லை, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். இதுவே செஞ்சுரியில் பார்த்தா வந்து ஃபோ 400 இயர்ஸ் ஒன் டைம் வந்து அந்த மாதிரி வரும் ஓகேயா. ஸோ 1 இயர் ஈக்குவல் டு 365.25 டேஸ். ஏன்னா வந்து அது என்ன மாதிரி இருக்குமோ அந்த இயர்த்தோடைய ரொட்டேஷன் வச்சு அந்த ஆர்பிட்டை வச்சு அந்த கேல்குலேஷன் வந்து பண்ணுவாங்க. அதனால வந்து 1 இயர் ஈக்குவல் டு 365.25 இயர்ஸ். ஸோ 4 இயர்ஸ் அதுமாதிரி 25 25 இன்ட்டு 4 பண்ணால் 1 இயர் வந்து வந்துடும். 366 டேஸ் அது வந்து லீப் இயர்னு சொல்லுவாங்க ஓகேயா. ஸோ வந்து அதை வந்து எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுவே இது வந்து நார்மல் 100 இயர்ஸ்க்குள்ள இருந்துச்சா அதை வந்து அந்த மாதிரி போவாங்க. மோர் தென் 100 இயர்ஸ் செஞ்சுரியில் இருந்துச்சா என்ன பண்ணுவாங்க, லீப் இயர் வந்து 400 இயர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து கேல்குலேஷன் வந்து பண்ணுவாங்க ஓகேயா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் லீப் இயருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதலாம். ஓகே, திஸ் லீப் இயர் ஓகே. இது வந்து யூசர் கொடுக்குற மாதிரி இன்புட் வந்து நம்ம வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோ நான் வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷனாக எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிப்பேன். ஸோ இங்கே லீப் இயர்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு பேராமீட்டர் வந்து வச்சுட்டேன். நான் என்ன சொன்னேன், 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துச்சு, அது வந்து வந்துச்சா அது லீப் இயர். ஸோ அப்போ 4 வருஷத்துக்கு வந்துச்சு, அது 4ஆல் டிவைட் பண்ணி ஆன்சர் 0 வந்துச்சா அது வந்து லீப் இயர். ஓகே, அதுக்கடுத்து என்னன்னா, இதுவே செஞ்சுரியில பண்ணா 400 இயர்ஸ்ல வரும். ஓகே, இப்போ வந்து இது எதுக்காக வந்து ஈவன்லி இது டிவிசிபிளா அதுக்காக செக் பண்ணிட்டு, இது இஃப் இயர் வந்து 400 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வருது, செஞ்சுரி இருந்துச்சா அது லீப் இயர். நான் ரிட்டர்ன் 2 நான் கொடுக்குறேன் ஓகேயா. ஸோ மிச்சம் இருக்க எல்லா கண்டிஷனும் ரிட்டர்ன் வந்து ஃபால்ஸ் தான். ஏன்னா நான் வந்து என்ன சொன்னேன், ஸோ இதுதான் இந்த லீப் இயருடைய இது ரிட்டர்ன் ஃபால்ஸ். எல்ஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஓகேயா. ஸோ லீப் இயர் வந்து இதுதான் வந்து வந்து கால்குலேட்டர் லீப் இயர் யூ கேன் பி யூஸ் த ஃபாலோயிங் ரூல்ஸ். டிவைட் பை 4 இருக்கணும். அதேமாதிரி ஈவன்லி இது 100 டிவைட் பண்ணால் இல்லாமல் இருக்கணும். அதேமாதிரி 400 இயர்ஸ்க்கு வந்து ஒரு வாட்டி வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சா லீப் இயர். ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன், டெஃபில் இங்கே நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ லீப் இயர் வந்து கால் பண்ணோம்ல, லீப் இயர் ஈக்குவல் டு இது வந்து யூஸர் கொடுக்கணும். அதை வந்து இன்டிஜர் டேட்டா டிபார்ட்மெண்ட் இன்டிஜர் input function enter the year. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன். இயருக்கு நான் 2000 கொடுக்குறேன். அவுட்புட் வந்து வராது. ஸோ நான் அதுக்கு ஒன்றும் கண்டிஷன் வந்து சொல்லுவேன். இது 2 அந்த மாதிரி நான் ஒன்று கொடுத்தேன்ல 2000 இந்த மாதிரி. இதுவே 2 இருந்துச்சா ஓகே, ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட்டே ஆகாது. 1900 ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ண போறேன்னா, இது லீப் இயரா இல்லை செக் பண்ணுறதுக்கு நான் வந்து பிரிண்ட் பண்ணுவேன். 2 இருந்துச்சா பிரிண்ட் ஆகும். இது வந்து லீப் இயர் ஓகேயா. ஸோ இதுவே வந்து நான் கோட் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ல வந்து சொல்லுவேன்.
இவ்ளோ இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாம ஒரே ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? ஓகே. ஸோ அது சிம்பிள். இது எளிமையா இஃப் ஸ்டேட்மெண்ட் பண்ற மாரி ரிட்டர்ன் அது என்னது? இஃப் இயர் வந்து டிவைட் பை 4. ஸோ அதனால ரிட்டர்ன் இயர் ஈக்குவல் டு ரிமைண்டர் வந்து 0 ஆக்கணும். அதுக்கு அடுத்து 100 டைம்ஸ் 1 டைமா இருக்கணும். ஓகேயா? And then year divided by 400 divided by 400 equal to 0. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சா ஓகே. ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். இயர் 2002 அது வந்து லீப் இயர். இப்போ 1900 கொடுத்தா ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா அது வந்து லீப் இயர் இல்லை. ஸோ இங்கே என்னன்னா ஃபால்ஸ் ஆனிச்சா ரிட்டர்ன் வந்து ட்ரூன்னு இங்கே வந்துச்சு. ஆனால் இங்கே ஃபால்ஸ் வரணும். ஓகே. ஸோ ட்ரூ இருந்தால் மட்டும் இங்கே வரும். ஃபால்ஸ் ஆனிச்சா வராது. ஃபால்ஸ் ஆனிச்சா 2002 அதனால இங்கே வந்துச்சு. ஃபால்ஸ்னா வராது. ஸோ இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து இது கூட இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து லீப் இயர் கான்செப்ட் சிங்கிள் லைன் கோட் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்.